வழக்குகளும் கைதுகளும் பழக்கமாகிப் போன பிரபல யூடியூபர். கம்யூனிசத்தில் தொடங்கி அண்ணா ஹசாரேவில் தொடர்ந்து வலதுசாரி தேசியவாதியாக, எழுத்தாளராக, சிந்தனையாளராக 8.5 லட்சம் பின்தொடர்பாளர்கள் உள்ள பிரபலமான ஊடகவியலாளர் மாரிதாஸ். மதுரைக்கு அருகே சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கிராமத்தின் அருகில் உள்ள வெள்ளூரில் மலைச்சாமி அமுதா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். தொடக்க கல்வியை திருப்புவனம் அரசு பள்ளியில் பயின்றார். படிப்பில் முதன்மையாளராக திகழ்ந்த மாரிதாஸ் தமிழ், வரலாறு, கலாச்சாரம், இலக்கியம் போன்றவற்றை நன்கு படித்தவர். கணிப்பொறி பொறியியல் இளங்கலை பட்டப்படிப்பை மதுரை சாக்ஸ் கல்லூரியிலும், காளையார்கோவில் புனித மைக்கேல் கல்லூரியில் முதுகலை பொறியியல் பட்டமும் படித்தார். மதுரை MIET கல்லூரியிலும் பின்னர் திண்டுக்கல் SBM கல்லூரியிலும் துணை பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். சென்னையில் ஹனி ட்ரேடர்ஸ் எனும் கார்மெண்ட் கம்பெனியையும் தொடங்கினார். பின்னர் தனது தம்பி மகேஷுடன் இணைந்து மகேஷ் இன்கார்பரேஷன் எனும் நிறுவனத்தை ஆரம்பித்து அதை மாரிதாஸின் தம்பி மகேஷ் நிர்வகித்து வருகிறார். பின்னர் மதுரை அண்ணா நகரில் குடியேறிய மாரிதாஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவாளராகவும், கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பல போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். கம்யூனிச சித்தாந்தங்கள் இன்றைய காலத்திற்கு ஏற்கத்தகுந்தது அல்ல என்று முடிவெடுத்தவர். அண்ணா ஹசாரே தொடங்கிய ஊழலுக்கு எதிரான போராட்டம் டெல்லியில் தீவிரமாக நடைபெற்ற போது அண்ணா ஹசாரேவின் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு மதுரையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் களப்பணியாளராக இருந்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மாறிய பின் அண்ணா ஹசாரேவின் போராட்டமும் நீர்த்து போனது. பின்னர் வலதுசாரி ஆதரவாளராக மாறியவர் சமூக ஊடகங்களில் தீவிரமாக இயங்க ஆரம்பித்தார். நான் ஏன் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன்? உள்ளாட்சி தேர்தல் மாணவர்கள் உணர வேண்டிய உண்மை என்ன? நான் ஏன் அர்பன் நக்சல்களை எதிர்க்கிறேன் என்ற புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இயக்கம் தொடங்கி தமிழக அரசியலில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று செயல்பட்டவர்களில் மாரிதாஸ் குறிப்பிடத்தக்கவர். 27 ஆகஸ்ட் 2019 அன்று ஐ சப்போர்ட் மாரிதாஸ் என்ற ஹேஷ்டேக் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து மாரிதாஸ் தமிழகத்தில் முக்கியத்துவம் பெற்றார். தீவிரமான மோடி ஆதரவாளராக இருந்தாலும் மாரிதாஸ் அவர்கள் தனது மாணவர்களிடமும் ஆதரவாளர்களிடமும் எந்த கட்சியையும் கண்மூடித்தனமாக ஆதரிக்காதீர்கள், ஒவ்வொரு கட்சியினுடைய சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் நாட்டிற்காக உழைக்கும் தன்மையையும் ஆய்வு செய்து சரியான கட்சியை ஆதரியுங்கள் என்கிறார். 2021 அவர் மீது மாநிலத்தில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் பல வழக்குகளை பதிவு செய்து கைது செய்யப்பட்டார். அவரும் பல நாட்கள் சிறையிலும் இருந்தார். ஆனால் அனைத்து வழக்குகளும் அடிப்படை ஆதாரமற்றவை என உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இளைய தலைமுறையின் அரசியல் அறிவுத்தளத்தை விரிவுபடுத்தவும், மக்களாட்சி பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய புரிதல் ஏற்படுத்தவும் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு யங் திங்கர்ஸ் ஃபாரம் என்ற அமைப்பில் தொடர்பில் மாணவர்களிடம் விழிப்புணர்வு கருத்தாக்க நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். தேசிய சிந்தனை உடைய மாரிதாஸ் மத பாகுபாடுகளுக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் தேச ஒற்றுமையை குலைக்கும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் துணிச்சலுடன் பேசியும் எழுதியும் வருகிறார். பாஜக என்றாலே பார்ப்பனர்கள் என்று பரப்பப்பட்டு வரும் தமிழகத்தில் தீவிர பாஜக ஆதரவாளராக அறியப்படும் மாரிதாஸ் பண்டிதர்,
நாவிதர், மருத்துவர் என பல பெயர்களால் அழைக்கப்படும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த போராளி.